Praise the Lord. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். இதனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். தேவன் தாமே வாசித்த வார்த்தைகளுடைய ஆசீர்வாதங்களை கூட்டிக் கொடுப்பாராக. நம்ம ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி வாசித்த வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி சொல்லி நாம் தொடர்ந்து செய்திகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நேரத்திலே வாசித்த உடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே நீர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் எங்களுக்கு ஜீவனுக்கும் ஆண்டவரே நம்முடைய அறிகிற அறிவை அடையும் நீர் எங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லி இருக்கிறீரப்பா. அந்த வார்த்தையினுடைய மகத்துவங்களை, வழிகளை, அதனுடைய ஆலோசனைகளை, சிந்தனைகளை இந்த நேரத்திலே நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி எங்களுடைய எல்லா காரியங்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஒரு தேவ பிள்ளைக்கும் தேவன் தாமே நீர் எவ்விதமான காரியங்களை செய்து வைத்திருக்கிறீர், அதன் மூலமாக எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், நன்மைகள், என்ன கிருபை இரக்கம் கிடைக்கும் என்று தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலமாய் வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி அதன் மூலமாய் வருகிற சகல ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இரக்கம் தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே இந்த நாளுக்குரிய செய்தியாக ஐ எம் த வே என்கிற ஒரு செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நானே வழியும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு பூமியிலே மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கிற பொழுது அந்த பிறந்த குழந்தைக்கு அவனுடைய தாய் தகப்பன் அவன் எப்படி இந்த பூமியிலே நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை தன்னுடைய பிள்ளை வரும் காலத்திலே அவன் செய்து அவன் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வாழ வேண்டும், அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு படிப்பு கொடுக்க வேண்டும், என்ன வேலை உத்தியோகத்திலே அவன் செல்ல வேண்டும் என்று இப்படி பெற்றோர்கள் பிரயாசப்படுவார். அதன்படியாக அந்த பிள்ளைகளை அங்கே தாயும் தகப்பனும் பொறுப்பெடுத்துக் கொண்டு அந்த பிள்ளைக்கு என்னென்ன காரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதை சொல்லிக் கொடுத்து அவனை ஒரு நல்ல ஒரு இந்த பூமியில ஒரு நல்ல ஒரு மனிதனாக தாய் தகப்பனுக்கும் மற்றும் அங்கே சொல்லிக் கொடுக்கிற பள்ளி கல்லூரி படிக்கிற நாட்களில் இப்படி அந்த மனிதன் இந்த பூமியிலே அவருடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் அவனுக்கு நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள் இப்படி ஒவ்வொருவரும் கூட இருந்து அவனை வழிநடத்த, அவனுக்கு ஆலோசனை சொல்ல, அவனுக்கு உறுதுணையாக இருக்க பண உதவியோ அல்லது மற்ற காரியங்களில உதவி செய்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு ஜனங்களுக்கு இன்றைக்கு பூமியில எல்லாருக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினான், தன்னை நஷ்டப்படுத்தினான், அவனுக்கு என்ன லாபம்? தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று சொல்ல. இந்த பூமியிலே பிறந்த மனிதன் அவன் ஆவியாத்மா சரீரத்தை உடைய மனிதனாக இருக்கு. அவனுடைய சரீரத்திற்கு தேவைகளை, அவனுடைய எதிர்காலங்களை குறித்து அந்த குடும்பத்தினர்கள் அல்லது உறவினர்கள், நண்பர்கள் அல்லது அவன் செய்கிற தொழில் மூலமாக அவன் அதை போஷித்துக் கொள்ள முடியும். அதுபோல தன்னுடைய மனைவியோ பிள்ளைகளுக்கோ அவன் ஒரு நல்ல எதிர்காலத்தை தருகிறேன் என்று அதற்காக அவன் பிரயாசப்பட்டு இந்த பூமியிலே ஓடி அதற்கான வழிகளிலே சென்று அதை பணம் சம்பாதிக்கிற காரியங்களிலும் நண்பர்களிடத்திலே சென்று பேசுவது இப்படிப்பட்ட உலக காரியங்களை செய்ய அவன் தன்னுடைய ஜீவியத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறதை நாம் இன்றைக்கும் காண முடிகிறது. இது பொதுவாக இந்த பூமியிலே எல்லா மனிதர்களும் செய்கிற காரியங்களா. ஆனால்
நமக்குரிய அந்த உள்ளான மனிதனுக்கு, அந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு, அந்த ஜீவனை கொடுத்த அந்த ஆத்மாவுக்காக நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஆத்மாவானது எப்படிப்பட்ட சிந்தையனை செய்கிறது, எப்படிப்பட்ட வழியிலே இருக்கிறது, அது எங்கே போய் செல்ல வேண்டும் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் என்று இந்த பரிசுத்த வேதம் சொல்லும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் அநேக இடங்களுக்கு சென்று இந்த மனிதன் சொல்லுகிற யோசனைகள், அந்த மனிதன் செய்கிற காரியங்கள், அல்லது பெற்றோர்கள் செய்கிற காரியங்கள், மற்றவர்கள் கொடுக்கிற யோசனைகள், அல்லது உலகத்தான் இடத்திலே சென்று என்னுடைய குடும்பத்திற்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இந்த வியாதிக்காகவோ அல்லது பண தேவைகளுக்காகவோ பிரச்சனைகளுக்காகவோ அல்லது குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், இப்படி அநேக ஆலோசனைகளை தேடி அங்கே அநேக இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறதை நாம் இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கிற ஜனங்களை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நம்ம ஒவ்வொருவரையும் படைத்த இந்த பூமியில பிறந்த எல்லா மனிதனுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரே எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று அவர் சொல்லுகிறார். ஆக இந்த ஆத்துமா அது தேவனிடத்திலே செல்ல வேண்டுமானால், அது தேவனுடைய கரத்திலே அது செல்ல வேண்டுமானால், தேவன் சொல்லுகிற அந்த ஆலோசனையின்படி அந்த வழியில் நடக்கிற பொழுது மட்டுமே அது தேவனிடத்திலே சேர முடியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்க முடியும். ஆகவேதான் அந்த உள்ளான மனிதன் அவன் தேவனை கண்டடைய வேண்டும், அவன் தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும், தேவனுக்குரிய காரியங்களை செய்கிற பொழுது மட்டுமே அந்த ஆத்துமா தேவனிடத்திலே செல்ல முடியும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். பாருங்களேன், இந்த உலகம் முழுவதும் அது பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிறது என்று. ஆகவே நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால், நாம் சத்தியமுள்ளவரை அறிந்திருக்கிறோம் என்றால், அந்த சத்தியமுள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்றால், அவர் சொன்ன வழியிலே, அந்த நீதியின் பாதையிலே, மரணம் இல்லாத, பாவம் இல்லாத ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கவே தேவன் நமக்கு அநேக ஆலோசனைகளை, அநேக காரியங்களை இந்த வேதத்திலே நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், அங்கே எரேமியா புஸ்தகத்திலே சொல்லும் பொழுது கூட, எரேமியா அந்த நாட்களிலே இருந்த ஜனங்களை பார்த்து, அன்றைக்கு இருந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் செய்கிற காரியங்களை பார்த்து அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், வழியில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இங்கே சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இந்த பூமியிலே இன்னைக்கு அநேக வழிகள் இருக்கிறது, அநேக பாதைகள் இருக்கிறது, அநேக யோசனைகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் செல்லுகிற வழியிலே அல்லது அந்த பாதைகளிலே எது நல்ல வழி? அந்த வழியிலே நான் நடக்கும் பொழுது என்னுடைய ஆத்துமாவுக்கு அது இளைப்பாறுதலை தருமா, சமாதானத்தை தருமா, குடும்பத்திலே சந்தோஷத்தை தருமா, என்னுடைய எதிர்காலமானது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா, என்னுடைய மனைவி பிள்ளைகள் அந்த அவர்களுடைய ஆத்மாவுக்கு நான் ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறேன், அந்த ஆத்மா தேவனிடத்திலே செல்லுமா, அந்த ஆத்மாவுக்கு மரணத்திற்கு பிறகு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குமா என்று நாம் அதை தேவ சமூகத்திலே நாம் விசாரிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அன்றைக்கு இருந்த ஜனங்களோ அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், நான் உங்கள் மேல் காவலர்களை வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னால் அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் அநேக ஊழியர்கள், அநேக தேவ பிள்ளைகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், சபைகள், இன்னும் அநேக புத்தகங்கள் வாயிலாக, இன்றைக்கு இருக்கிற மீடியாக்கள் வாயிலாக
எது சரியான தேவன், எந்த தேவனை நீங்கள் வணங்க வேண்டும், எப்படி நீங்கள் ஜீவிக்க வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் என்ன, உங்களுடைய ஆத்மா எங்கே சென்று கொண்டிருக்கிறது, உங்களுடைய யோசனைகள் என்ன, உங்கள் வழிகள் என்ன, இப்படி அநேக போதனைகள், அநேக காரியங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு எப்படி இஸ்ரவேலர்கள் அதிலே நடக்க மாட்டோம், அதை நாங்கள் கேட்க மாட்டோம், அதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம், அதபடி அதை வெறுத்து விடுகிறவர்களாக, அதை குறித்து அந்த நினைவுகளோ அந்த சிந்தனைகளோ இல்லாதபடி இன்றைக்கு பொருளாசைகளினாலும் அல்லது மற்றவர்களை குறை சொல்லுவதனாலும் அல்லது மற்றவர்களை குறித்து அங்கே ஏளனமும் பரியாசமும் செய்து கொண்டு இருக்கிற இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும், இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய ஜீவியமானது அது தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா, தேவனுடைய வழியிலே இருக்கிறதா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கால சூழ்நிலையிலே இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், அங்கே என் ஆடுகள் என் சத்தத்தை செவி கொடுக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சத்தத்தின்படி கேட்டு அங்கே அந்த எக்கால சத்தமானது இன்றைக்கு தொனித்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சத்தமானது, வேத வார்த்தையானது இன்றைக்கு நமக்கு தொனித்து கொண்டு எப்படி ஒரு ஆடு இந்த பூமியிலே அதை உடைய அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டிற்கு அவன் ஒரு முதலாவது ஒரு பாதுகாவலனாக இருந்து அந்த ஆட்டிற்குரிய உணவுகளை கொடுத்து அது எந்த இடத்துல மேய்ச்சல் இருக்கிறதோ அங்கே மேய்த்து அதற்கு எப்பொழுது தண்ணீர் வேண்டுமோ அதற்கு சரியான தண்ணீரை கொடுத்து அந்த ஆட்டிற்கு எப்பொழுது அங்கே இளைப்பாற வேண்டுமோ அதற்குரிய வசதிகளை செய்து இப்படியாக அவன் அந்த ஆட்டை குறித்து அதனுடைய எல்லா காரியங்களை குறித்து அவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். அதே போல நம்முடைய தேவனிடத்திலே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் தேவன் நிச்சயமாகவே நமக்கு இந்த பூமியிலே என்ன தேவை உள்ளது என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கேட்கிற அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன், என் நாமத்திலே நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அது தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்திலே வந்து நாம் கேட்கிற பொழுது அது நிச்சயமாய் கொடுக்கிறார். அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமா என்றால் முழு உலகத்திற்கும் அவர் கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆகவேதான் அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்திலே வந்து நீதியின் பாதை எது என்று கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு நல்ல வழிகளை காட்டுகிறேன், நல்ல யோசனைகளை தருகிறேன், நல்ல சிந்தைகளை உங்களுக்கு தருகிறேன், உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அதைத்தான் அங்கே 19ஆம் வசனத்தில் எரேமியாவிலே நம்ம வாசித்த 6ஆம் அதிகாரம் 19 பூமியே கேள், ஜனங்களின் வார்த்தைகளை கேளாமல் என் பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார். அவர்கள் மேல் நான் அவர்களின் நிலவுகளின் பலனாகிய தீங்கை வருவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறோம். பாருங்கள், நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கேளாமலும் அல்லது தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கூடாமல் அதை வெறுத்து விடுகிற பொழுது அது நாமே கெடுத்து போடுகிற, நம்முடைய ஆத்மாவை கெடுத்து போடுகிற, நமக்கு மேல் தீங்கை வருவிக்கிற காரியங்களாக இருக்கிறது. அது நம்மை இடரடைய செய்கிறது, நம்மை தவறிவிடும்படியாக செய்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனை குறித்தும் தேவனுடைய வழிகளை குறித்தும் தேவனுடைய ஆலோசனைகளை குறித்தும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் கூட சொல்லும் பொழுது அதை குறித்து மிக அழகாக ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நாம் அதிலே வாசிக்கிற பொழுது பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 25:9 நாம் வாசிக்கிற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்கள், சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்களே தாழ்த்தும் பொழுது நீங்கள் ஒரு சாந்த குணம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய அன்பை, உங்களுடைய இரக்க சுபாவத்தை, உங்களுக்குள்ளாக இருக்கிற நல்ல காரியங்களை நீங்கள் நடத்தி அதை வெளிப்படுத்துகிற பொழுது தேவன் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நல்ல சிந்தைகளை கொடுக்கிறார். ஆகவேதான் அங்கே சங்கீதக்காரன் இதே அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உடைய பாதைகள் எனக்கு போதித்தருளும் என்று கேட்கிறார். உடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவர் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நம்மளுக்கு தேவனுடைய வழிகளை தேவன் ஒருவர் மட்டுமே நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்.
ஏனென்றால் இந்த உலக மனிதன் அவனுக்கு என்ன தெரியுமோ, அவன் அவன் என்ன செய்தானோ அல்லது அவன் எப்படி நடந்தானோ அதைத்தான் அவன் ஆலோசனை சொல்லுவான், அல்லது அப்படி அந்த வழியிலே நம்மை நடக்கும்படி அவன் வழி நடத்துவான். ஆனால் பூமியிலே நாம் கவனம் உள்ளவர்களாய், எச்சரிக்கை உள்ளவர்களாய், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து நம்ம அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செவி சாய்க்காதபடி மிகவும் எச்சரிக்கை உள்ள வேண்டியவர்களாக இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்களிலே அக்கிரமங்களினாலும் அநியாயங்களினாலும் அல்லது மனுஷனுக்கு பயப்படுகிற பயங்கள், தேவனை குறித்தான சிந்தை இல்லாதபடி அல்லது தேவனுக்கு விரோதமான செய்கிற செயல்கள் இன்றைக்கு தேசம் எங்கும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த பொல்லாத காலத்திலே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக அங்கே தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது அங்கே வேதம் சொல்லி இருக்கிறது 8ஆம் வசனத்தில் 25:8 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகியால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் என்று சொல்லி. அவர்கள் தேவன் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் பாவத்திலும் வாழ்கிறவர்களுக்கு இந்த பாவத்தை விட்டோ அந்த அக்கிரமத்தை விட்டு நீதியின் பாதையிலும் உண்மையிலும் சத்தியத்திலும் நீங்கள் நடங்கள், நான் உங்களுக்கு என்னுடைய பாதைகளை தெரிவிக்கிறேன், அந்த பாதையை காட்டுகிற அந்த தேவன் நானே வழியாய் இருக்கிறேன், நானே சத்தியமாய் இருக்கிறேன், நானே உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவனாய் இருக்கிறேன் என்று அவர் இன்றைக்கும் அழைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே பாருங்கள், இங்கே நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஜனங்கள் அதற்குள்ளாக காணப்படுகிற அந்த ஆவிக்குரிய குருட்டாத்தன்மை, அந்த இருளிலே நடக்கிற காரியங்களை அங்கே நாம் செய்கிறோமோ என்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உபாகமத்திலே நாம் ஒரு காரியத்தை வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28 நான் வாசிக்கிறேன். உபாகமம் 28, 29 ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய், வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம், உதவி செய்பவர் இல்லாமல் நீ எந்நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டேன். ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படுகிறது என்றால், ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவன் தன்னுடைய சொந்த வழியிலே இடதுபுறமோ வலதுபுறமோ அல்லது தனக்கு பிரியமான வழியிலே தான் செய்கிற வழியிலே அங்கே அவன் நடக்கிற பொழுது, அவன் தன்னுடைய சுயத்திலே அவன் ஜீவிக்கிற பொழுது, தேவனை குறித்து அக்கறை இல்லாமல் அல்லது தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவனாகவோ தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறவனா, அசுத்தமாய் அருவருப்பாய் அக்கிரமமாய் நடக்கிற அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் இங்கே பாருங்கள், அது குருடனை போல அந்தகாரத்திலே தடவி திரிகிறதை போல அவருடைய ஆத்மாவானது குருட்டுத்தனத்திலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே பகலிலே வெளிச்சம் இருந்தாலும் பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிகிறவர்களைப் போல, அது மட்டுமல்ல, அவர்கள் செய்கிற காரியங்கள் இன்றைக்கு அநேக இடத்திலே பார்க்கிறோம். அங்கே நான் இந்த காரியத்தை செய்கிறேன், இது எனக்கு நன்றதாக தெரியும், இதன் மூலமா எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், அங்கே குடும்பம் உயர்த்தப்படும், என் பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள் என்று ஒரு வழியிலே செல்லும் பொழுது அது நேரிடையாக அது வாய்க்காதே போகிறது. அநேக குடும்பங்களிலே பார்க்கிறோம். அவர்கள் கடன் வாங்குற பொழுது அதுக்கு மேலுக்கும் மேல் கடனாகப்பட்டு அவர்கள் அந்த தங்களுக்கு இருக்கிற அந்த சொத்தை விற்கிற அளவு, அதுபோல தொழிலிலே தங்களுக்கு இருக்கிற பணத்தை மற்றவருடைய ஆலோசனையின்படி செய்து அந்த தொழிலிலே ஆசீர்வாதம் வராமல் போவதும், அதுபோல திருமணங்களிலே அங்கே பார்க்கிற பொழுது இன்றைக்கு அது பிரிவினைகளாக செல்வதும், அல்லது கொடுமைப்படுத்துகிற கணவன் அல்லது அந்த மாமனார் மாமியார், இப்படி அநேக காரியங்கள் இன்றைக்கு நடக்கிறதை பார்க்கலாம். இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்ன என்று பார்க்கிற பொழுது, தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனிடத்திலே எந்த காரியத்தையும் ஒப்பு கொடுத்து அதை குறித்து தேவனிடத்திலே ஆலோசனை பெற்று இதை செய்யலாமா வேண்டாமா, இது நல்லதா என்று சொல்லி தேவ கரத்திலே தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்காமல் சுயமாக எடுக்கிற முடிவினாலே அது அங்கே அவர்களுக்கு அது வாய்க்காமல் போகிறது. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் உதவி செய்வர்கள் ஒருவரும் இல்லாமல் அங்கே ஒடுக்கப்படுகிறவர்களாக, தங்களுக்கு உள்ளதை பறிகொடுக்கிறவர்களுமாக திருடர்களும் கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும் அக்கிரமக்காரர்களும் அங்கே அநியாயக்காரர்களும் வந்து அந்த தொழிலை, அந்த குடும்பத்தை, அந்த பிள்ளைகளை, அவர்களுக்குரியதை அங்கே இன்றைக்கு முற்றிலுமாய் அழித்து போடுகிற காரியங்களை பார்க்கலாம். அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவுமே வருகிறான்,
நானோ அவைகளுக்கு ஜீவனும் பரிபூரணம் உண்டாக வந்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே நம்மளை திருடனுடைய கையில் இருந்து, பொல்லாத மனுஷருடைய கையில் இருந்து, அங்கே இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா சுத்தங்கள் அருவருப்புகளில் இருந்தும் விலக்கி நம்மை ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனாக, உண்மையுள்ள மனிதனாக, சத்தியத்தின்படி ஜீவிக்கிறவர்களாக, அங்கே புத்தியுடையவர்களாக, குருட்டாட்டம் இல்லாதபடி, மனத்தெளிவுள்ளவர்களாக, பயப்படாதபடி, திகையாதபடி, கலங்காதபடி, நம் சமாதானத்தோடு ஜீவிக்க தேவன் நமக்கு வேதத்தில் அநேக ஆலோசனைகளை கூறியிருக்கு. அநேக நன்மையான காரியங்களை அவர் இந்த பூமியிலே செய்து வைத்திருக்கு. அதை நாம் சரியான வழியிலே, சரியான முறையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லு. அவை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அங்கே வேதம் சொல்லுகிறது சிலருடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிற பொழுது, அங்கே முதலாவது நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அங்கே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது 14:12 சொல்லி இருக்கிறது. அங்கே மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. இன்னைக்கு ஜனங்கள் அதைத்தான் அப்படி செம்மையாய் தோன்றுகிறது, நன்றாக இருக்கிறது, இப்படி சென்றால் இதாகும், அப்படி சென்றால் இதாகும், இப்படி இந்த வழியாக சென்று தேவனை ஆராதித்தால் நான் அங்கே மோட்சம் சென்று விடலாம், நான் அங்கே ஆண்டவரோடு கூட இருக்கலாம் என்று சொல்லி, ஆனால் அதனுடைய வழி, அதனுடைய முடிவு அது மரண வழிகளாக இருக்கிறது என்று அங்கே பார்க்க முடிகிறது. ஆகவேதான் பாருங்கள், நாம் அந்த மரண வழியிலே நடவாதபடி நாம் நீதியின் வழியிலே நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், இன்னொரு காரியத்தை கூட நாம் இங்கே பார்க்கிற பொழுது நீதிமொழிகள் 15:19 ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சோம்பேறியின் வழி அது முள்வேலிக்கு சமானம் என்று சொல்லும். இன்னைக்கு அநேக சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு எந்த ஒரு காரியத்தை குறித்தும் யாரிடத்திலும் எந்த ஆலோசனை கேட்காமல், அல்லது எந்த காரியத்தை குறித்தும் அங்கே அங்கே மற்றவர்களிடத்திலே யோசனைகளுக்கோ, அல்லது மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கோ, அல்லது மற்றவர்களோடு கூட அங்கே தேவைகளை அல்லது காரியங்களை பகிர்ந்து கொள்ளாதபடி அங்கே சுயத்திலே செய்கிற காரியங்கள், அங்கே தனக்கென்று செய்கிற காரியங்களிலே பார்க்கிற பொழுது அது சோம்பேறித்தனப்பட்டு, அல்லது அதை குறித்து எந்த விதமான அக்கறை இல்லாமல் செய்து முடிக்கிற காரியமானது அது தன்னைத்தானே ஒரு முள்வேலிகளை அடைத்து கொண்டு அந்த முள்ளை விட்டு வெளியே வராதபடி அது அவனை அந்த இடத்திலே அவனை கொன்று போடுகிற காரியமாக இருக்கு. அதுதான் இங்கே சோம்பேறியின் வழி அது முள்வேலிக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இன்னொரு வழிகளை குறித்து அங்கே வேதம் சொல்லி இருக்கிறது. அங்கே நீங்கள் பார்க்கிற பொழுது மதியீனனுடைய வழி, அவன் நீங்கள் அவனுடைய யோசனைகள், அவனுடைய சிந்தனைகளை, அவனுடைய காரியங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது அது மதியீனமாக இருக்கிறது. அவன் செய்கிற காரியங்கள் அது மதியீனமாக இருக்கிறது, அது மூடத்தனமாக இருக்கிறது. அவனுடைய வழி அது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கிறதா, அவனுடைய காரியங்களும் அவனுடைய முடிவுகளும் அது ஒன்றுமில்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் போவதாய் நாம் பார்க்க முடியாது. ஆகவே ஒரு மனிதன் அங்கே மதியீனமாகவோ அல்லது சோம்பேறித்தனமாகவோ, அல்லது அங்கே வேதத்தில் இன்னும் அநேக காரியங்களை குறித்து வழிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. இடதுபுறம் வலதுபுறம் சாய்கிற அந்த பின்வாங்கி போற சிந்தனை உடையவர்கள், அல்லது அங்கே தாங்கள் செய்கிறது சரி என்று, தாங்கள் செல்லுகிற வழி சரி என்று சொல்லி அங்கே முடிவெடுத்து செல்லுங்கள். இப்படிப்பட்டவர்களுடைய முடிவு அது மரணத்திற்குள்ளாக சென்று போகிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், பிரசங்கியிலே சொல்லி இருக்கிற பொழுது அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. அங்கே பிரசங்கி 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பத்தின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது, எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் நீ அறியாய்ந்து. பாருங்கள், ஒரு பூமியிலே ஒரு மனிதன் பிறப்பதற்கு அந்த தாயின் வயிற்றில் அந்த கருவுகள் உருவாகும் விதம் இன்னதென்று எந்த ஒரு மனிதனும் அறிய முடியாது. அது எப்படி உருவாகிறது, அதனுடைய அதை எப்படி நடக்கிறது என்று. ஆனால் அதை போல ஒவ்வொரு மனிதனுடைய ஆவி அது எந்த இடத்திலே செல்லுகிறது, முடிவிலே அது எங்கே செல்லுகிறது என்று எந்த ஒரு மனிதனும் அறியாது. ஆனால் இவைகளை எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நாம் அறிய வேண்டுமானால் நாம் வேதத்தின்படி நடந்து வேதத்தின்படி ஜீவிக்கிற பொழுது தேவன் அந்த செய்கைகளை, அந்த செயல்களை நமக்கு
அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் பாருங்கள், எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செய்கைகளை நீ அறியாய். ஏனென்றால் நீ தேவனுடைய சிந்தையிலே இல்லாதபடி தேவனுடைய வழிகளிலே நடவா. சுயத்திலே நடக்கிற பொழுது அங்கே பாருங்கள், அங்கே 12:5 சொல்லப்பட்டிருக்கு, மேட்டுக்காக அச்சமுண்டாய் வழியில் பயங்கரங்கள் தோன்றி. இப்படியாக அங்கே நடக்கிற வழியிலே பயம், வீட்டில் இருக்கிற பொழுது பயம், குடும்பத்திலே அங்கே என்ன நடக்குமோ என்று பயம், தொழிலிலே என்ன நடக்குமோ, இப்படி பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக அது அவனை குழப்பமடைய செய்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஏசாயாவிலே ஒரு அருமையான ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, ஏசாயா 30ஆம் அதிகாரத்திலே அங்கே தேவன் நமக்கு ஒரு ஆலோசனைகளை கொடுக்கிறார். நீங்கள் வலதுபுறம் இடது 21ஆம் வசனத்திலே, நீங்கள் வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லும். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நாம் அங்கே எந்த வழியிலே நடக்க வேண்டும், அந்த வழியிலே நடப்பதற்கு தேவன் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நடக்கிற பொழுது அங்கே நமக்கு சமாதானம் உண்டு, அங்கே ஆசீர்வாதம் உண்டு, அங்கே தேவ கிருபை உண்டு, அங்கே தேவனுடையத்திலிருந்து இரக்கம் வருகிறதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் தேவனுடைய பாதையிலே நடக்கும் பொழுது பாருங்கள், ஏசாயா 35ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அதில் வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை என்றும். பாருங்கள், தேவனுடைய வழி அது பெரும் பாதையான ஒரு பரிசுத்தமுள்ள வழியா. அங்கே தீட்டுள்ளவனோ, கொடுமைக்காரனோ, அக்கிரமக்காரனோ, தேவனை அருவருக்கிறவனோ, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவனோ, அல்லது அசுத்தனோ, அக்கிரமக்காரர்கள், இவர்கள் யாரும் அந்த வழியில நடந்து வருவதில்லை. ஆனால் தேவனுக்காக நாம் இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்லாதபடி நாம் உலகத்திலே மற்றவர்களுக்கு பார்க்கிற பொழுது நம்ம ஒரு பேதையாகவோ, அல்லது நாம் செய்கிற காரியங்கள் அவர்களுக்கு திசை கட்டு போவது போல தெரிந்தாலும் தேவன் நமக்காக ஒரு நல்ல வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த வழியிலே தேவ பிள்ளைகள் நடக்கிற பொழுது அது நமக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கை குறித்து தான் இங்கே எரேமியாவிலே சொல்லும் பொழுது கூட, எரேமியா 50ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை குறித்து எரேமியா சொல்லுகிறார் பாருங்கள். எரேமியா 50:5 மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள் என்று சொல்லி, என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், அவர்கள் மேய்ப்பர்கள் அதில் சிதறப்பணி பார்வதங்களை அலையவிட்டு ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள் என்று சொல்லப்படும். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் அங்கே மெய்ப்பனற்ற ஆடுகளைப் போல, பர்வதங்களிலே அலைகிறவர்களைப் போல, மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு ஓடி சென்றவர்களைப் போல பின்வாங்கி போனவர்களாக, தேவனை மறந்தவர்களாக, தேவனுக்குரிய காரியங்களை குறித்து அக்கறை இல்லாதவர்களாக இருந்தாலும் நாம் தேவனிடத்திலே மனம் திரும்பி வரும் பொழுது, நாம் கர்த்தரிடத்திலே நாம் சேர்ந்து கொள்ளும் பொழுது, நாம் தேவனுடைய அந்த சீயோனுக்கு போகிற வழி தேவன் நமக்கு அவர் சொல்லி அதை நாம் கேட்கிற பொழுது, அதை நாம் விசாரிக்கிற பொழுது, அந்த நித்திய உடன்படிக்கையை தேவன் மறவாமல் இருந்து அந்த மறக்காத அந்த நித்திய உடன்படிக்கையில் நாம் அவரோடு கூட இருக்கும்படியா அவர் இன்றைக்கும் அவர் கிருபைப்படும். ஆகவேதான் பாவி அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு பாவியான மனுஷன் தேவனிடத்திலே வந்து தன்னுடைய அக்கிரமத்தை, பாவத்தை, மீறுதல் அறிக்கை, பொல்லாத வழிகளை விட்டு, பொல்லாத காரியங்களை விட்டு தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்ப வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு மலை. ஆகவேதான் அவர் இந்த பூமியிலே நமக்காக வந்து நாம் என்ன வழியிலே எப்படி நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை சொல்லி அவர் நம் மத்தியிலே அவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் ஜீவனுக்கு போகிற வழி அது நெருக்கமும் வழி இடுக்கவும் ஆனது என்று மத்திய 7:14 வாசிக்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய சொந்த வழியிலே நடந்தால், இங்கே எசேக்கியேலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியேல் 33 ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அது எப்படிப்பட்டதான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட வழியிலே நடக்கிறோம், என்ன காரியங்களை செய்கிறோம் என்று அது நம்மை எச்சரிக்கிறதாக இருக்கிறது.
எசேக்கியேல் 33:20 வாசிக்கிற பொழுது, நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறேன். இஸ்ரவேல் வீட்டாரே, நான் உங்களில் ஒவ்வொருவனையும் அவனவன் வழிகளில் படியே நியாயந்தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், துன்மார்க்கன் அக்கிரமத்தை விட்டு நீதியும் நியாயமும் செய்தால் அவைகளினால் அவன் பிழைப்பான். நீதிமான் தன் நீதியை விட்டு அநியாயம் செய்தால் அவன் அதிலே சாவான் என்று சொல்லி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் நமக்கு சொன்ன நீதியின் பாதையிலும் துன்மார்க்கத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் இருந்து நாம் மரித்து போகாதபடி தேவனுடைய நீதியின் பாதையிலே, அந்த செமையான பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே உங்களால் அழைத்த உண்மையுள்ளவர் அவர் அப்படியே அவர் நடத்துவார் என்று சொல்லியிருக்கார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லுகிற நாம் மற்றவர்களையும் அந்த வழியிலே நடத்த தேவன் நமக்கு கிருபை கொடும். மற்றவர்களிடத்திலும் தேவனை குறித்து அந்த நீதியை பெற்றுக்கொள்ள, அவர்களும் நீதிமானாக, அவர்களும் செமையான வழியிலே நடக்க, அவர்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம் ஒவ்வொருவருடைய வழிகளும் நம் ஒவ்வொருடைய சிந்தனைகளும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நானே உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. ஆகவே இந்த பொல்லாங்கை விட்டு அங்கே சாந்த குணமுள்ள வழியிலே நடக்கும்படியாக, அங்கே தேவனுக்கு ஏற்ற அந்த நல்ல காரியங்களை செய்ய நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் இருளின் பிள்ளைகள் என்ற வேதம் சொல்லி. ஆகவே வெளிச்சத்திலே நடக்கவும் தேவனுக்கு பிரியமானதை செய்யவும் கர்த்தர் நமக்கு விரும்புகிறார். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களை செய்து நாம் இந்த பூமியிலே தேவனுடைய வழிகளிலே ஒவ்வொரு நாளும் நடந்து தேவனுக்காக கனி கொடுக்கிறவர்களா, தேவனுடைய உண்மையுத்தமான சாட்சியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கேட்ட செய்திக்காக நன்றி சொல்லி நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நேரத்திலே ஆண்டவரே, ஜீவனுக்கு போகிற வழி ஜீவனை கண்டறியத்தக்கதான காரியங்கள் என்ன என்று நாங்கள் ஆலோசிக்க, அதை குறித்து தியானிக்க தேவ கிருபை கொடுக்கும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னிருப்போம். ஆண்டவரே கர்த்தாவே, நீரே எங்களுக்கு நீதியின் பாதையில நடத்துகிற தேவனாய், சத்திய பாதையில நடத்துகிற தேவனாய், ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் அனுதினமும் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நட தேவ இரக்கத்தை தாரும், தேவ தயவை தொடர்ந்து உங்களை நிலைத்திருக்க, உடைய வழிகளிலே நடக்க, உடைய ஆலோசனையிலே நடக்க, நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க, ஆவிக்குரிய எல்லா கனிகளை பெற்றுக்கொள்ளும் தேவ இரக்கம் தான். தொடர்ந்து உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதியும், வழி நடத்தும், உடைய வருகை பரிந்தும் சாட்சியா இருக்க கிருபை. நாங்களும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் மேல் இரக்கம் பாராட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே உள்ள ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.